மக்களே இப்படி செவனன் படுத்திருக்கவனை பிடிச்சி நம்ம இன்னைக்கு கதற விட போகிறோம். புரியல, இப்போ புரியும் அவங்களுக்கு. புரியுதா நம்ம என்ன பண்ண போகிறோம்னு? தலைவனா இப்போ நம்ம குளிப்பாட்ட போகிறோம். அவனை குளிப்பாட்டுறதுக்கு ஃபஸ்ட் நமக்கு ஒரு அட்டி தேவைப்படுது. அதுக்கு நம்ம ஃபார்மில் இருந்து ஒரு கல்லை எடுக்கணும்னு சொல்லி நம்ம ஃபார்மில் ஏதாச்சும் கல் இருக்கான்னு தேடிட்டு இருந்தேன். அப்போ ஒரு கல் கண்ணில் தட்டுப்பிடிச்சு கல்லை தூக்கி போட்டலாம்னு சொல்லி ஜி பூமான் மந்திரத்தை போட்டு கல்லை தூக்கிட்டு ஓம் கிரீம் கிரீம் ஐஸ்கிரீம் சொல்லி கல்லை தூக்கி அங்கே வச்சுட்டேன். நம்மளை குளிப்பாட்ட போகிறாங்கன்னு தெரிஞ்சோன்னா தலைவன் சோக கடலுக்கு போயிட்டான். அவன் இன்னைக்கு என்னத்தை கத்துனாலும் கதறினாலும் அவனை இன்னைக்கு நம்ம குளிப்பாட்ட தான் போகிறோம். எந்திரிச்சாதான்டா கழட்டிட்டு போய் குளிப்பாட்டுன்னு சொல்லி எந்திக்கவே இல்லை. அந்த செயினை கழட்டவே விடலை. நானும் பார்த்தேன். டேய் தம்பி எந்திச்சாதான் உனக்கு லெக் பீஸ் தருவேன் அப்படின்னு சொன்னாலும் லெக் பீஸ் அந்த எந்திக்கன்னு சொல்லி எந்திச்சிட்டான். அப்புறம் என்ன டைரக்டா ஆக்ஷன் தான் ஆரம்பிக்கலாங்களா. இப்பெல்லாம் நல்லா வாலாட்டிட்டு பக்கத்துல தான் வந்தான். சரி நீங்க இப்படிதான் ஜாலியா தான் இருப்பான், நம்ம ஈஸியா குளிப்பாட்டிடலாம்னு நினைச்சா கப்பு ஊத்துனதுக்கு அப்புறம் தான் தலைவன் ஆட்டத்தை ஆரம்பிச்சான். நான் எதுக்கு இப்ப திடீர்னு இவனை குளிப்பாட்டுறேன்னா, தலைவனுக்கு இது தலைப்பொங்கல். அவனுக்கு கல்யாணம் நடந்த வீடியோ பார்க்கலன்னா நம்ம சேனல்ல இருக்கு, போய் பாட்டு வந்துருங்க. அப்புறம் என்ன வழக்கம் போல வீடியோ லென்த் ஆகுதுன்னு சொல்லி ஸ்பீட் பண்ணி விட்டேன். எதுக்கு கேமரா ஜூம் பண்ணி எடுத்துட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா, நம்ம கேமராமேனுக்கு கொஞ்சம் மண்டையில பிரச்சனை. அதனால அவன் அப்படி ஜூம் பண்ணி எடுத்துட்டு இருக்கான். ஃபார்முக்குள்ளே இருந்தால் கீழே புரண்டு மண்ணாக்கிடுவான்னு சொல்லி ஃபார்ம் விட்டு வெளில கூட்டு வந்தேன். அப்புறம் நானும் புலிக்குட்டியும் சன் வாக் எடுத்துட்டு இருந்தோம். கல்யாணத்தன்னைக்கு இந்த சன் இல்லாதனால தான் தலைவன் ஊத்தனதையா இருந்தான். அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் நான் வெளில கூட்டு வந்தேன்னா ஏதோ புது உலகத்துக்கு வந்த மாதிரி அங்கிட்டு நடந்துட்டு இருந்தான்.